வந்து நீங்கள் வந்து என்எஸ்பி லாகின்ல போய் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் லாகின்ல போகிறீங்க. ஓகேவா? ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே ஓடிஆர் மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகிருக்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு R23ன்னு ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. R23- ஆரம்பிச்சிருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓடிஆர் ஆப்புன்றத உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஓடிஆர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மொபைல் நம்பரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போது அந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஓடிபியை வந்து இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கேட்குறது உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு கேப்சா கேட்கும், நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மொபைல் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்குது, அடுத்த லெவல். அது ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னா, உங்களோட அந்த ரெஜிஸ்டர் உங்களோட ஐடி வேணும், ப்ளஸ் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வேணும். அதனால் இதில் டிஸ்பிளேடாக என்னால் செஞ்சு காமிக்க முடியல. நெக்ஸ்ட்டு அதையும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறப்ப நான் அதையுமே பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சாச்சா? அடுத்து ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப நம்மளோட ஃபுல் ஆதார் நம்பர் கொடுக்குறோம், கேப்சா கொடுக்குறோம், சேம் அதே நம்பருக்கு ஓடிபி வருது. அப்போது செகண்ட் லெவல் நம்மளோட ஆதாரும் வெரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு EKYC ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்குது. ஃபேஸ் RD ஆப் அப்படின்றது. அப்போ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை வெரிஃபிகேஷன் பண்ணுது. ஒரு தடவை பிளிங்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லெவல் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இது வந்து தேர்டாக வருது, நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் ரவுண்டு வெரிஃபிகேஷன் இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது. அதை அக்ரி எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம். போனதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வருது. 14 டிஜிட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வருது. அது என்னன்றதையும் அது எப்படி இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன். அந்த ஓடிபி நம்பர் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து 14 டிஜிட்டில் இருக்கும். ஓகேவா? ரெஃபரன்ஸ் நம்பர் 14 டிஜிட்லையும் 23 ஆரம்பிக்கும். 23ல் ஆரம்பித்து வருது. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு ஒன்று உங்களுக்கு 8 டிஜிட்டில் வந்திருக்கு, கேரக்டரும் நியூமரிக்கும் சேர்ந்த மாதிரி. இப்போ இந்த லெவலில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே ஓடிஆர் ப்ராசஸில் ஆப் டவுன்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். அடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸை வந்து வெரிஃபை பண்ணுது, கண்ணை ஒரு தடவை பிளிங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபேஸ் வெரிஃபிகேஷனை. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வருது. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் பாஸ்வேர்டையும் பத்திரமா வச்சுக்கணும். பாஸ்வேர்டு தெரியலனா கூட ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மிஸ் பண்ணிடக்கூடாது. திரும்பெல்லாம் போட்டோம்னா ஆல்ரெடி எக்ஸிட்னு வரும். ஸோ அதனால் அதை பார்த்து பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ் 1. இதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் இருக்கிற மாதிரி அப்ளை ஃபார் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ஓடிஆர் ப்ராசஸ் வரக்காக. இது வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுக்காக. அப்ளை ஃபார் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்றது ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு. ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஓடிஆருக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும். ஆனால் ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தான் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ஓடிஆர் ப்ராசஸே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ்க்கே போக முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கீமை செலக்ட் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர்டு இன்ஸ்டியூட்ஸ் NSP அது ஓகே. இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ்ஸு. இப்போ
ப்ரீவியஸ் இயர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்றது உங்களுக்கு யாருக்கு தேவைப்படும்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படாது, ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தேவைப்படும் அந்த இது. நெக்ஸ்ட்டு ட்ராக் யுவர் பேமெண்ட் அப்படின்றதுமே ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ஒரு ஐடி வச்சுருப்பீங்க, TN 2023ன்னு ஆரம்பிக்கும். அந்த ஐடியை வச்சு பேமெண்ட் ஆகிருக்குதா, என்ன எவ்வளோ ஆகிருக்குது, எந்த பேங்க் ஆகிருக்குன்றத நம்ம ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் சேவா கேந்திரா அப்படின்றாங்க. இது தான் நான் நினைக்கிறேன் அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகன்னு நினைக்கிறேன். அதை என்னென்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ், இது ரொம்ப மஸ்ட்டு. இந்த ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணணுன்னா, அந்த ஆதாரும் பேங்க்கும் சீடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு மணி வருது. ஸோ இந்த ப்ராசஸையுமே என்னென்னு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆதார் சீடிங் ப்ராசஸ்ஸு ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த ஓடிஆர் ப்ராசஸ், மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன், ஃபேஸ் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு ஆதார் வந்து சீடிங் ஸ்டேட்டஸ். இதையெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலில் அப்ளை பண்ணி கரெக்டாக ப்ராசஸில் போக முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம லாகினே பண்ணுறோம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் 14 டிஜிட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பண்ணுறோம். இன்னும் போர்ட்டல் ஓப்பன் ஆகாதனால ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு பண்ணுறோமா, ஐடி, ரெஃபரன்ஸ் நம்பர், ஒரு ஐடி, நெக்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த நம்பர் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுருந்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் லாகின்ல தான் போகிறோம், வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. இதில் சொல்லியிருக்கிற இந்த ஆப்பை தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஓடிஆர் ஆப் டவுன்லோடுன்னு வருது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஆர்டி ஆப்பு, அதை இக்யூஏசி ஃபேஸ் ஆர்டி ஆப்பு அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்குது. இந்த விண்டோ தான், இதை பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இங்கே மொபைல் நம்பர் கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு கெட் ஓடிபி கொடுக்குறோம், அடுத்து இந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுறோம், இந்த கேப்சாவை கொடுக்குறோம். வெரிஃபைன்னு கொடுத்தோம்னா நம்மளோட மொபைல் வந்து வெரிஃபை ஆயிடுது. அதுதான் வந்து நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போய் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வெரிஃபை ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம கைட்லைன்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தப்போ இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இகேஒய்சி ப்ராசஸ், அதாவது ஆதார் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை முடிச்சோன்னே தான் நான் சொன்ன அந்த ஆதார் சீடிங் இதே மாதிரி விண்டோ தான் வரும். இங்கே ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க, கெட் ஓடிபி வரும், ஓடிபி கேப்சா கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி போகிறோம், வெரிஃபை பண்ணுறோம், ஆதாரும் வெரிஃபை ஆயிடுது. நெக்ஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதை பண்ணுறப்ப இகேஒய்சி ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இந்த ப்ராசஸை பண்ணி முடிச்சிடும். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லா இடத்துலையுமே இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கேட்குறாங்க, கரெக்டாக கொடுத்துட்டு இந்த ஓடிபியையும் கொடுத்துட்டு இந்த ப்ராசஸை பண்ணிடுங்க எல்லாருமே. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆன உடனே நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயிலெல்லாம் வந்துடுது. அதாவது நம்ம நேம் எல்லாமே ஆதாரில் வந்தனால, வெரிஃபை பண்ணனால எல்லாமே இந்த இடத்துல வெரிஃபை ஆகிடுது. என்ன ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பரு எல்லாமே வந்துடுது. இந்த டீட்டெயிலை வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த பாருங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்துருச்சா, வந்து முடித்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வருது. நான் சொன்னேன் இல்லையா 14 டிஜிட்டு, இந்த நம்பர் வந்துடுது. இந்த நம்பரும் இது வந்து முடித்ததுக்கப்புறமா ஒரு பாஸ்வேர்டும் வருது. இப்போ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து உள்ளே லாகின் பண்ணுறதுக்கு போகிறோம். ஓடிஆர் நம்பரையும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு லாகின் பண்ண முடியும். இப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆகாதனால அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது.
ஆனால் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போயே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக உள்ளதை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த ஆதார் ப்ராசஸ் இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம ஆதாரோட பேங்க்கும் சீடாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இதில் எந்த பேங்க்கோட சீடாக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட மணி வந்து சேரும். இந்த சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ்னு இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி வராது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இதில் இந்த மை ஆதார் உள்ளே போகிறீங்க. இதில் இந்த இடத்துல லாகின் பண்ணுறீங்க. ஓகேவா? லாகின் பண்ணோடனே ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். சென்ட் ஓடிபி கொடுக்குறோம். ஓடிபியும் கேப்சாவையும் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரணும். இந்த டீட்டெயில் கொடுத்துட்டு அப்புறம் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு இதை கிளிக் பண்ணுறோம். நம்ம கிளிக் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும். எந்த பேங்க்கோட நம்ம ஆதார் சீடாக இருக்குது, ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஆக்டிவ்னா எந்த பேங்க்கோட ஆக்டிவ் ஆகிருக்குன்னு வரும். இன்ஆக்டிவ்னா இந்த பேங்க்கோட ஆக்டிவ் ஆகலை, இன்ஆக்டிவ்ன்ற மெசேஜ் வரும். இன்ஆக்டிவ்னு இருந்துச்சுனாலே நம்ம பேங்க் சைடு போய் ஆதார் சீடிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸை பண்ணால் கொஞ்சம் கரெக்டான வேலை போக முடியும்.